यत्पदाम्बोरुगज्ञानविद्वस्ता शेषकल्मषः वस्तुतां पयादोहं यामुनेयन्नमामिदं नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः. இன்றைய திருநன்னாள் ஆடி மாதம் உத்தராட திருநக்ஷத்திரம் யாமுனாச்சாரியர் என்று சொல்லப்படுகிற ஆளவந்தாரனுடைய திருநக்ஷத்திரம். ஒராண்மொழி சம்பிரதாயத்திலே நாதமுனிகள் என்ன, உய்யக்கொண்டார் என்ன, மணக்கால் நம்பிகள் என்ன, ஆளவந்தார் என்று சொல்லப்படுகிற யாமுனாச்சாரியர் பரம ஆச்சாரியராக எழுந்தருளியிருந்தவர். நாதமுனிகளுடைய திருப்பேரனார், ஈஸ்வரமுனிகளுடைய திருக்குமாரனார். அப்படின்னு சொல்லப்படுகிற இவருக்கு பெருமை சம்பிரதாயத்திலே பிரவர்த்தக ஆச்சாரியராக ஸ்ரீரங்கம் ராஜதானியிலே காட்டுமன்னார் கோயிலிலே அவதரித்திருந்தாலும் ஸ்ரீரங்கத்துக்கு எழுந்தருளி மணக்கால் நம்பிகளாலே திருத்தி பணிகொள்ளப்பட்டு சொல்லுகிற பொழுது இவர் யாமுனாச்சாரியர் அப்படிங்கிற திருநாமத்தை பெற்றிருந்தாலும் ஆளவந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு சிறு ராஜ்யத்தை தானும் ஆண்டு கொண்டு வந்தார். அதனுடைய பின்புலம் என்னன்னு பார்த்தோம்னால், நாதமுனிகள் காட்டு மன்னார் கோயில் வீரநாராயணபுரத்திலே அவதரித்தவர் இவருடைய திருப்பாட்டனார். இவரும் அங்கேதான் அவதரித்தார். அவருக்கு பெருமாள், அதாவது நாதமுனிகளுடைய கனவிலே பெருமான் தோன்றி அவர் நமக்கு மதுரா பிருந்தாவனம் திருவாய்ப்பாடியில் கைங்கரியம் பண்ணலாமேன்னு சொல்ல, இவர் இங்கிருந்து புறப்பட்டு குடும்பத்தோடு புறப்பட்டு அங்கே போய் கைங்கரியத்தை பண்ணி கொண்டிருந்த பொழுதுதான் அதாவது ஆளவந்தாரனுடைய திருவதாரம் ஆயித்து காட்டுமன்னார் கோவிலிலே. அப்படி ஆனபோது இவருக்கு செய்தி கேட்டு அதுக்கப்புறமா அவர் இவருக்கு யாமுனாச்சாரியர் அப்படிங்கிற திருநாமத்தை வைத்தார். ஏன்னா இவர் யமுனைத்துறையிலே இருக்கக்கூடிய கண்ணபெருமானுக்கு கைங்கரியம் செய்து கொண்டிருந்த பொழுது தன்னுடைய குலத்திலே ஒரு குழந்தை அவதரித்தபடியினாலே, தனக்கு பேரன் அவதரித்தபடியினாலே அவரை யாமுனாச்சாரியர், யமுனைத்துறைவன் அப்படிங்கிற பெயரையிட்டார். வளர்ந்து வந்தார். அவர் உய்யக்கொண்டார் காலம், நாதமுனிகள் காலம் ஆயிடுத்து, உய்யக்கொண்டார் காலம் ஆயிடுத்து. மணக்கால் நம்பி காலத்துல தான் யாமுனாச்சாரியர் கொஞ்சம் பெரியவராக வளர்ந்திருந்தார். அப்பதான் அவரை திருத்தி பணிகொள்ளணும். ஏன்னா அவர் ஒரு சின்ன நாட்டை ஆண்டு கொண்டு வந்தார். நாதமுனிகள் என்னதான் சொல்லிட்டு போயிருந்தாரோ அத்தத்தானும் பேரனாக இருக்கக்கூடிய இவர் அத்த பிரவர்த்தகம் மேலும் பண்ண வேண்டும் இல்லையோ. அது இல்லாமல் இவர் ஒரு சிறு நாட்டை, குறுநிலத்தை ஆண்டு கொண்டு வந்தபடியினாலே இவருக்கு கொஞ்சம் வருத்தம், மணக்கால் நம்பிக்கை வருத்தம். ஐயா, இவருடைய நாதமுனிகள் எப்பேற்பட்டவர், அந்த தேவகானம் தெரிந்தவர், அவர் 4000 பெற்றவர், 4000 நம்மாழ்வாரிடத்திலிருந்து பெற்றதான குடும்பம், எத்தனையோ கிரந்தங்கள் எல்லாம் பண்ணியிருக்காரு. அவருடைய திருப்பேரனார் இப்படி இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கொஞ்சம் இவரை எப்படியாவது திருத்தி பணிகொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி இவர் அரசவையில் இருக்கிற போது நிச்சலமாக அவருக்கு தூது விளக்கேறிய கொடுத்து, மடப்பள்ளியில் போய் தூது விளக்கேறிய கொடுத்து நல்லா தெளிவு பண்ணி அவர் போண்டே இருந்தார் பஜாரக சுவாமி. இப்போ இதெல்லாம் நல்லா அமுது பண்ணிட்டே இருந்தார். ஒரு 2-3 மாதம், அப்படி 6 மாதம் பண்ணிட்டே இருந்தார். திடீர்னு ஒரு நாள் அதை வர்றதை நிறுத்திட்டார். எல்லாம் வந்துட்டு இருக்கும் பொழுது நமக்கு ஒன்றும் அதனுடைய குறையோ குற்றமோ கோளாறோ ஒன்றும் தெரியாது. அது இல்லாத போது தான் எல்லாம் கொய்யோன்னு கத்த ஆரம்பிச்சிருவோம். அப்போ இவர் என்ன ஆச்சுன்னா, நித்தப்படியே 6 மாதமாக கொடுத்துட்டு இருந்தாரு. தூது விளக்கூரை நல்லா தெளிவு பண்ணி முருவலா பொன்முருவலா எல்லாம் பண்ணி போட்டு இருந்தாரு. இப்போ திடீர்னு காணமே அப்படின்னுட்டு அவருக்கு 6 கொடுத்துட்டு இருந்தார். 6 நிறுத்திவிட்டார்னு கேட்டபோது ஒரு சுவாமி ஒருத்தர் வந்துட்டு இருந்தார். அவர் தான் கொடுத்துட்டு இருந்தார். இப்போ காணும், திடீர்னு காணும், அடுத்த முறை வந்தால் நேரம் என்னை பிடிச்சி என்னிட்ட கொண்டு வரும் அப்படின்னு சொன்னார் ஆளவந்தார். அவர் வந்தார். அப்புறம் கொஞ்ச நாள் விட்டுவிட்டு திடீர்னு வந்தார். திருப்பி தூது விளக்கரியை கொண்டு வந்த உடனே நான் ராஜா பார்க்கணுங்கிறார், வாரும் அப்படி சொல்ல அவர்கிட்ட போய் சொல்கிற போது தான் அவர் எதுக்காக நிறுத்தினீர் அப்படின்னா, ஏதாவது எதிர்பார்க்கிறீரா நம்மிடத்துலேருந்து அப்படின்னு கேட்டார் ஆளவந்தார் அந்த மணக்கால் நம்பிகளை பார்த்து. ஏன்னா அவர் தான் மணக்கால் நம்பிகள் தான் இத்தனை காலமாக தூது விளக்கரியை கொடுத்து கொண்டு வந்தார். நாம் உம்மிடத்திலிருந்து எதிர்பார்த்து வரவில்லை, உமக்கு தந்து போக வந்தோம், கொடுத்து போக வந்தோம்னு சொன்னார். நான் ஒன்றும் உம்மிடத்திலேருந்து ஒன்று எதிர்பார்க்கல, உமக்கு கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன்னார். அவருக்கு தூக்கி வாரி போட்டுது. இவரோ ரொம்ப கிழிச்ச வேண்டிய கண்டு பரம வைதிகரா சாதாரணமாக இருக்கார். இவர் போய் நமக்கு என்னத்தை கொடுக்க போறாருன்னு கேட்ட போது தான்
அப்பதான் உம்முடைய பாட்டனார் இருக்காரே நாதமுனிகள், அவர் எவ்வளவெல்லாம் கொடுத்திருக்கார். இந்த சம்பிரதாயத்துல 4000ஐயும் நம்மாழ்வாரிடத்திலிருந்து பெற்று அத்த இயலிசை நாடகமாக அத்தை இசையமைத்து கொடுத்து இப்படி அரையர் சேவைக்கு உண்டானதான அத்தனை கைங்கரியங்களையும் பண்ணி எவ்வளவோ கிரந்தங்கள் எல்லாம் பண்ணி கொடுத்து போயிருக்காரே, அவருடைய விஷயங்கள்லாம் வேண்டாமா அப்படின்னு சொல்ல, அப்படியா அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு கொஞ்சம் சரி கேட்டுக்கலாமேங்கிறது திருவுள்ளம் பத்தினார் ஆளவந்தார். அதுக்கப்புறம் கொஞ்சம் உட்காந்து கேண்டிருந்தார். பகவத்கீதையில் இருக்கக்கூடிய அத்தியாயங்கள் அனைத்தையும் அவருக்கு உபதேசம் பண்ண தொடங்கினார் மணக்கால் நம்பிகள். இவ்வளவெல்லாம் சொல்லியிருக்காரா எம்பெருமான், இவ்வளவெல்லாம் அர்த்தங்கள் இருக்கா அப்படின்னு ஆச்சரியமாக, கீதோபனிஷத்தோல்யோ, கீதோபனிஷத்துன்னு சொல்லப்படுகிறது பகவத்கீதை, அப்படி இருக்கக்கூடிய அர்த்தங்கள்லாம் இருக்கான்னு சொல்லி அவர் ஆச்சரியப்படுகிற பொழுது அப்பதான் அவர் கேட்டார், இந்த அர்த்தங்கள்லாம் இவ்வளவு நன்னா இருக்கு, இது சொன்னதான எம்பெருமான சேவிக்க முடியுமா அப்படின்னு கேட்கிற பொழுது அவருடைய திருக்கைகளை பற்றி கொண்டார் மணக்கால் நம்பிகள். நேர கொண்டு வந்து பெரியவர்வாள் திருமுன்பே நிறுத்தி, திருப்பானாழ்வாருக்கு எந்த ஒரு கடாட்சத்தவரை கொடுத்திருக்குமோ, திருப்பானாழ்வாருக்கு கரியவாகி புடவரந்து மிடர்ந்து செப்பரியோடி நீண்டவ பெரியவாகன்கள் என்ன பேதமை செய்தனவேன்னு ஆழ்வாருக்கு அனுகிரகம் பண்ணினீரே, அந்த ஒரு திருக்கண்களாலே இவரை குளிர கடாட்சியும் குளிர நோக்கும் தாமரை கண்களால் நோக்க வேணும் அப்படின்னு ஆளவந்தார கொண்டு வந்து மூலஸ்தானத்துக்கு பெரியபெருமாளுக்கு திருமுன்பே நிறுத்தி மணக்கால் நம்பிகள் பெருமாள்கிட்ட விண்ணப்பம் பண்றாரு. அங்கே பண்ற போது இவர்தான் நாதமுனிகளுடைய திருப்பேரனார், தேவரையுடைய கட்டாட்சம் இவருக்கு பெற வேணும், இவர் பிரவர்த்தகம் பண்ண வேணும்னு சொல்லி பிரார்த்திக்க அன்று தொடக்கமாக, இப்பேற்பட்ட பெரிய பெருமாள் இங்கு சயனித்து கொண்டு இருக்கிறாரே, இவரை விட்டுட்டு நாம ஏதோ காரியங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருந்துட்டோமே, எப்படி தகாத காரியங்கள் எல்லாம் இப்படி நாட்டை ஆளுகிறோம் என்று சொல்லி ஐஸ்வர்யார்த்தியாக இருந்து வந்தோமே அப்படின்னு யோசனை பண்ணார். எல்லாவற்றையும் சர்வத்தையும் விட்டார். அன்றிலிருந்து எல்லாத்தையும் விட்டோம் என்று தானும் அதை எல்லாத்தையும் துறந்து விட்டு அவர் அதுக்கப்புறமா சந்நியாச ஆசிரம ஸ்வீகாரத்தை ஏற்றுக்கொண்டு இந்த சம்பிரதாயத்தை தானும் பிரவர்த்தகம் பண்ணினார் ஆளவந்தார். இந்த ஆளவந்தாருக்கு அவரை சொல்லுகிற பொழுதே பரமாச்சாரியரான ஆளவந்தார் என்று சொல்லுவார்கள். நாதமுனிகள் அதுக்கப்புறம் உய்யக்கொண்டார், அதுக்கப்புறம் மணக்கால் நம்பிகள், அதுக்கப்புறம் ஆளவந்தார் பெரியர். அதாவது ஆளவந்தார் தான் யாமுனாச்சாரியர் என்கிற திருநாமம். அவர் அந்த யாமுனாச்சாரியர் அங்க திருவரங்கத்திலே, ராஜதானியிலே திருவரங்கத்திலே எழுந்தருள் இருந்து அத்தனை கைங்கரியங்களையும் பண்ணி கொண்டு வந்தார். அவர் கொடுத்த கிரந்தங்கள் அப்படின்னு சொன்னால் ஸ்தோத்திர ரத்தனம் என்று சம்ஸ்கிருதத்துல முதல்ல வந்ததான பெருத்ததான பழம் பெருமை வாய்ந்ததான அப்படி இருக்கக்கூடிய, ஏன்னா ஸ்தோத்திரங்கள் அப்பெல்லாம் வேதம் உபனிஷத்துக்கள் என்று இருந்த காலம். அந்த காலத்துல முதல்ல சம்ஸ்கிருதத்திலே ஸ்தோத்திர பாடமாக கொடுத்து வந்த முதல்ல பெருமை யாருக்கு சேரும் அப்படின்னு சொன்னால் அது ஆளவந்தாரை சாரும். ஸ்தோத்திர ரத்தனம் என்ன அதி ஆச்சரியமாக ரத்தனமாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 66 ஸ்லோகங்கள் பரியந்தம் சுவாமி சாதித்துள்ளார். அதிலே சரணாகதியும், அதாவது நம்ம நிச்சலுமே நம்மாழ்வாரை கொண்டாடுகிறோமே அந்த ஸ்தோத்திரங்கள் எல்லாம் அவர் சுவாமியினுடையதுதான். அதாவது நம்மாழ்வாரை கொண்டாடுகிற ஸ்தோத்திரங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, அதெல்லாம் சொன்னது. அதுக்கு மேலே சரணாகதி சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய தாத்பரியத்தை கொடுத்தது. இதெல்லாம் பெருமை ஆரச்சாரும் எம்பெருமான் இருக்கக்கூடிய நித்திய விபூதியாக இருக்கக்கூடிய ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை சொன்னது. இப்படின்னு பல விதமாக அத்தை கொடுத்துள்ளார். ஆத்யசன குலபதேர் பகுலாவிராமம் ஸ்ரீமத்ததங்கிரி யுகலம் பிரணமாமி மூர்தனா என்று நம்மாழ்வாரை எனக்கு குலதெய்வம் அப்படின்னு சொன்னவர். நம்மாழ்வார் தான் நமக்கு குலதெய்வம். எல்லாரும் சில பேர் சொல்லுவா குலதெய்வம் என்னன்னு தெரியல, ஏதோ பெரியவாளா இருந்தா ஏதோ பண்ணா குலதெய்வம்னா என்னன்னு தெரியலேன்னு சொல்லுவாளே தவிர, நமக்கு ஆளவந்தா நேரடியாக சொல்லியிருக்கார், எங்களுக்கு குலதெய்வம் மாறு தெரியுமா, நம்மாழ்வார் தான். ஆத்யசன குலபதேர் பகுலாபிராமம் என்று தெரிவித்திருக்கார். அது காஞ்சியிலே எழுந்துள்ள இருந்த பிரதிவாதி பயங்கரம் சுவாமி தானும் அடிக்கடி சொல்லுவாராம். வேற ஆறானும் இப்படி சொல்லுவார்களா? அதாவது காஞ்சியில எழுந்துள்ள இருந்தார்களோ அவர்கிட்ட சொல்லுவாராம், உங்க எழுதலாம் ஆறானும் இப்படி இப்படி வைஷ்ணவ வேளாள குலத்தில் அவதரித்திருந்த ஒருவரை பார்த்து குலதெய்வம் என்று சொல்லுவார்களா? எங்க ஆளவந்தார் பரமாச்சாரியர் சொல்லியிருக்காரு. எப்படி சொல்லியிருக்கார் அவர் அப்படின்னா, ஏன்னா
பிராமணன் அப்படின்னு அப்பிராமணன்னு கொஞ்சம் வித்தியாசம் வேறுபடுத்தி சொல்லியிருப்பாளா, ஆறான்னு சொல்லியிருப்பாளா உங்களிடத்துல? அப்படி ஆறு சொன்னதா தெரியலையே. ஆனா எங்க ஆழ்வாரை பத்தி, அவர் ஆழ்வார்னு நம்ம சொல்றோம். ஆழ்வார ரொம்ப எப்படியுமே அவர் அவதாரம் பண்ணது அப்படின்னா வர்ணத்துல 4வது வருணத்துல அவதாரம் பண்ணான்னு சொல்ல முடியும். அப்ப அது சொல்ற போதே அத்ரி ஜமதக்னி பக்திரத வசுநந்தன சுனுவானவனுடைய யுகவர்ண கிரமாவதாரமோன்னு அழைமணவாள பெருமாள் நாயனார் தெரிவிக்கிறார். அப்படின்னா யுகவர்ணம் முதல்ல அத்ரி ஜமதக்னிக்கு தத்தாத்திரேயனாக அவதரித்தார், அதுக்கப்புறமா ராமனாக அவதரித்தார் க்ஷத்திரியனாக, 3வது பார்த்தோம்னா வைஷ்யனாக தானே அவதாரம் பண்ணியிருந்தார். அப்ப 4வதுல யாரா அவதாரம் பண்ணியிருக்காருன்னா நம்மாழ்வாரா அவதாரம் பண்ணியிருக்காருன்னு யுகவர்ண கிரம அவதாரமோ அப்படின்னு தெரிவிச்சிருக்கார். அப்படின்னு பார்த்தா அப்படி இருக்கக்கூடியதான நம்மாழ்வாரை இவர் ஆறு கொண்டாடுறார்? பரமாச்சாரியர். அவர் அவதாரம் பண்ணதே பிராமணராக அவதரித்திருந்ததான இவர் நம்மாழ்வாரை எப்படி கொண்டாடுகிறார்னா அது சொல்றதுக்கு வேணுமோ இல்லையா முதல்ல. அப்ப குலபதேர்ப குலாபிராமம் என்று சொல்லியிருக்காரு. இப்பேற்பட்டதாக இதெல்லாம் தெரிவித்தது பரமாச்சாரியரான ஆளவந்தார். அப்பெல்லாம் அந்த காலத்துல அதெல்லாம் ஒரு புரட்சின்னு சொன்னா அது அது அதாவது அதை எப்படி சொல்ல வேண்டுமோ அந்த நியதியை கொண்டு நிறுத்தணுமோ இல்லையோ. ஆறாக இருந்தாலும் அது ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் தெரிவிக்கிற போது கூட, அதை சொல்ல போது கூட, எப்படி இருந்தாலும் யாராக இருந்தாலும் அடியான் அப்படின்னு ஒரு எம்பெருமான் வைஷ்ணவ அடியான்னு சொல்லிட்டோம்னா அவன் எப்பொழுதுமே அவன் துதிக்கத்தக்கவன் அப்படின்னு தானே சொல்லியிருக்கா. ஆஹா, அவ்வளவு தூரம் உயர்ந்த கருத்துக்களை எல்லாம் சொன்னது ஆளவந்தார். ஸ்தோத்திரத்தனம் கொடுத்திருக்கார். சதுஷ்லோகி என்று சொல்லி 4 ஸ்லோகங்கள், அதுல பிராட்டியினுடைய பெருமையை பூர கொடுத்து சதுஷ்லோகி 4 ஸ்லோகங்கள் தான். அது பிராட்டியை பத்தி சொன்னபடியினால அதுல இருக்கக்கூடியது காந்தஸ்தே புருஷோத்தம பணிபதி ஷையாசனம் வாகனம்ங்கிற 4 ஸ்லோகங்கள். அந்த ஸ்லோகங்கள்ல சொல்லியிருக்கார். அதுக்கப்புறமாக கீதார்த்த சங்கிரகம் என்ன தெரிவித்துள்ளார். கீதை பகவத்கீதையினுடைய அத்தியாயங்கள் 18 அத்தியாயங்கள். அதை என்ன பண்ணிட்டார் இவர் அப்படின்னா 32 ஸ்லோகத்துல ஏன்னா இது பிரதமமான ஷட்கம், அதுக்கப்புறம் மத்தியம ஷட்கம், அதுக்கப்புறமாக சரம ஷட்கம் அப்படின்னு 3 ஷட்கங்களாக 3 18 இல்லையோ அந்த 18 அத்தியாயங்களுக்கு இது 6 ஸ்லோகமாக கொடுத்து அத்த ஒரு தனித்தன்மையோட, அதாவது கீதார்த்த சங்கிரகம்னா ரொம்ப சுருக்கமாக சொல்றது. 18 அத்தியாயம் 700 ஸ்லோகத்தை சுருக்கமாக கொடுத்த பெருமை அவ்வளவு ஆச்சரியமாக கொடுத்திருக்கார். அது சுவாமியினுடைய கிருபை. அதாவது ஆளவந்தாரனுடைய கிரந்தத்திலே மிக முக்கியமான ஒரு கிரந்தம். இதை போல பல கிரந்தங்கள், சித்தித்திரயம் என்ன இதெல்லாம் கொடுத்திருக்கார் சுவாமி. அப்படி கொடுத்த ஆளவந்தார் திருவதங்கத்துல தான் எழுந்துள்ளி இருந்தார். அதுல ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல வேணுமே என்னால், இந்த அரையர் சேவையெல்லாம் ஏற்படுத்தினது நாதமணிகள் தான். நாதமணிகளுடைய திருப்பேரனார் தான் ஆளவந்தார். அவர் திருவரங்கத்திலே காலக்ஷேபங்கள் எல்லாம் செய்து கொண்டு திருவாய்மொழியினுடைய அர்த்தங்கள் எல்லாம் சாதித்து கொண்டு எழுந்துள்ள இருந்தார். ஒரு நாள் அதாவது காலக்ஷேபத்தை பண்ணிட்டு இருக்கார். திருவாய்மொழியினுடைய காலக்ஷேபம் நடக்கிறது. அப்ப அது கெடுமிடராயவெல்லாம் கேசவா என்னன்னு சொல்லப்படுகிறதான பதிகம் 10ஆம் பத்தில் இருக்கக்கூடிய பதிகத்திலே திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமியினுடைய பெருமையை சொல்லக்கூடிய 10 பாசுரங்கள். கெடுமிடராயவெல்லாம் கேசவா என்ன, நாளும் கொடுவினை செய்யும் கூத்தின் தமர்களும் குறுககில்லா அப்படின்னு வரக்கூடியதான அனந்தபுர நகர் புகுதுமின்னே என்று சொல்லப்படுகிறதான அந்த பதிகம். அப்ப கெடுமிடர் அப்படின்னா ரொம்ப பெருத்த பாவங்களாக இருந்தாலும், பெருத்த துன்பங்களாக இருந்தாலும், கெடுமிடராயவெல்லாம் கேசவான்னு ஒரு திருநாமத்தை சொல்லிட்டோம்னா இது பிரம்மணோ நாமன்னு சொல்லுவோம். அந்த கேசவன் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா இது பிரம்மணோ நாம. என்று சொன்னால் அது பிரம்மாவை சொல்லக்கூடிய அக்ஷரம். இது பிரம்மணோ நாம, அந்த பிரம்மா ஈசன் தொடக்கமாக எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். இது பிரம்மணோ நாமன்னு தெரிவிக்கிறது அந்த சப்தம். விரோதி நிரசன சாமர்த்தியம் படைத்தவன் அப்படின்னு மற்றொரு அர்த்தம் உண்டு. பிரம்மா தொடக்கமாக இந்த உலகத்தை படைத்தவன் ஒரு அர்த்தம் உண்டு கேசவனுக்கு. விரோதி நிரசன சாமர்த்தியம் படைத்தவன் என்று மற்றொரு அர்த்தம் உண்டு. இப்ப கேசவனுக்கு 2 அர்த்தம். 3 எழுத்துடைய பேரால் அப்படியும் வச்சுக்கலாமா இல்லையோ. திருமாலையில சொல்றது போல மொய்த்தவல் வணையில் நின்று 3 எழுத்துடைய பேரால் கத்திர வந்து மண்ணே பராங்கதி கண்டு கொண்டான்னு திருமாலையில பாசுரம் உண்டு. ஞாபகப்படுத்தி கொள்ளுக. அப்படி பார்த்தோம்னா
ஆக இந்த பாசுரத்தை சொல்லிட்டே வரார். அனந்த புறநகர் புகுதுமின்னே நடமினோ நமர் நாம் உமக்கரிய சொன்னோம், நடமினோ நடமினோ நடமினோன்னு அங்க அவர் சாய்த்து கொண்டே இருந்தாராம். ஆள வந்தார். சொல்லிண்டே இருக்கும்போது அரையர் சுவாமி இவரை பார்த்து நடமினோ நடமினோ நடமினோன்னு சொன்ன உடனே இவருக்கு அப்படியே பளிச்சுன்னு தோற்றியதான். ஓ, பெருமாள் நமக்குத்தான் நியமனம் பண்றாரு போல இருக்க, போய் திருவனந்தபுரத்தை திருவடி தொழுது விட்டு வர வேணும் என்று சொல்லுகிறார் போலும் அப்படின்னு எல்லாத்தையும் விட்டார். மட்டத்தெல்லாம் நிர்வாகம் பண்ணிட்டு தெய்வவாரியாண்டான்னு ஒரு சுவாமி, அந்த சுவாமியின் இடத்துல கொடுத்துட்டு அப்படியே நேரம் புறப்பட்டு நேரம் அவர்கிட்ட தெய்வவாரியாண்டான் இடத்துல ஒப்படைச்சார். சுவாமி, திருவனந்தபுரம் போயிட்டு வரோம், எல்லாரும் நீர் கொஞ்சம் இந்த மட்டத்தை பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நியமனம் பண்ணிட்டு கிளம்பிட்டார். புறப்பட்டு போயிட்ட பிற்பாடு அங்கு போய் திருப்படி தொழுதார். இங்க தெய்வவாரி ஆண்டானுக்கு ஆச்சாரியனை பிரிந்தபடினாலே இவருக்கு ஒண்ணுமே ஓடவே இல்லை. ஆச்சாரியனை விட்டுட்டு, ஏன்னா சகலார்த்தங்களையும் கொடுக்கக்கூடியவரோ ஆச்சாரியன் கைபுகுந்தால் திருமந்திரம் கைபுகுரும் சொல்றாளோ இல்லையோ, அந்த திருமந்திரம் கைபுகுந்தால் ஈஸ்வரனே நமக்கு கிட்டி விடுவான் அப்படிங்கிற ஒரு பெருத்த பிராப்தம் உண்டோ இல்லையோ, அது ஆச்சாரிய சம்பந்தம் இருக்கிறவர்களுக்குத்தான் அது ஏற்படும். அப்படி இவருக்கு ஆச்சாரியனை விட்டு பிரிந்தபடியினாலே இவருக்கு தாழலை. ஏன்னா நிச்சலுமே காலக்ஷேபம், கைங்கரியம், இப்படி ததியாராதனம் இப்படியே இருந்தவாளுக்கு அதை விட்டுட்டு இருடா முடியாது. அப்படி இருக்கிற பொழுது அவருக்கு நோவு சாத்தி விட்டார். உடம்பே சரியாமலாம் படுத்து, ரொம்ப ஜுரம் கண்டு போச்சு. ஆச்சாரியனை பிரிஞ்சா ஜுரம் கண்டு போகும்னு நம்ம கேட்டாலே நமக்கு ரொம்ப சிரிப்பா வரும், நகைச்சுவா கூட இருக்கும். அது இப்படிலாம் கூட நடக்குமா அப்படின்னு தோணும். ஆனால் அவருக்கு அப்படி ஆயிடுது. வைத்தியர்லாம் கொண்டு போய் காமிச்சா இவருக்கு ஒன்றுமே இல்லை, உடம்பெல்லாம் ஒன்றுமே இல்லை, நல்லா தான் இருக்கு. ஆனால் இவருக்கு ஆச்சார இடத்துல கொண்டு போய் திரும்ப கொண்டு போய் விட்டுட்டேன்னா கொஞ்சம் சரியாயிடுவாரோ என்னவா அப்படின்னு பாருங்களேன். அப்படின்னா இவர் நேரே வாழலாம், இவரை கைத்தாங்கலாம் அப்படி கூண்டு வந்துட்டா, நேராக திருவனந்தபுரத்துக்கு கூண்டு வந்துட்டான். கூண்டு வந்தா அப்பதான் இவர் திருவடி தொழுதுட்டு கீழே இறங்குறார். திருவனந்தபுரத்தில் பெருமாளை திருவடி தொழுது விட்டு கீழே இறங்குறார். உண்மைனா அங்க மட்டத்தை பார்த்துக்க சொல்லிட்டு இருந்தேன், நீர்வாட்டு இங்கே வந்து நிற்கிறீர் அப்படின்னு கொஞ்சம் அப்படி கோபத்தோட அவர் கேட்க, இல்லை எனக்கு சுவாமியை சேவிக்காம மால முடியல அப்படின்னு சொல்லி விழுந்து திருவடியில விழுந்து சேவிக்கிறாரோ இல்லையோ, எழுந்துருன்னு சொல்ற வரைக்கும் சேவிக்கணும். இதுதான் சொல்றா நம்ம போய் பெரியவாள்லாம். ஆச்சாரியர்களை விழுந்து சேவிக்கிற போது விழுந்து சேவிக்கணும். சேவிச்சா அவர்களை அனுகிரகம் பண்ணுவர்கள். அப்படி பண்ற போது சரி எழுந்துரும் அப்படின்னு சொல்ற வரைக்கும் சேவிக்கணுமா. அப்ப அப்படி சேவிச்சுட்டே இருந்தார். இவர் ஏந்துக்கவே இல்லை. நான் எழுந்துருன்னு சொல்லி என்னுடைய சுவாதந்திரியம் தூக்கும் அளவுக்கும் சொல்ல வேணுமா, அது வரைக்கும் படுத்துட்டே இருப்பீரா, சேவிச்சுட்டே இருப்பீரா அப்படின்னு கொஞ்சம் கேட்க, இல்ல அப்படியல்ல தேவரீர் அந்த மாதிரி நினைச்ச கூடாது, அடிய மேலதான் தவறு, அடியனுக்கு இப்படி தேவரீரை சேவிக்க முடியாம இருக்க முடியல, அதனால வந்துட்டோன்னு சொன்ன உடனே சரி எழுந்துரும் அப்படி சொல்லி பெருமாளை போய் அனந்தபத்மநாபனை போய் சேவிச்சுட்டு வாரும்னு சொல்ல, நமக்கு அனந்தபுர நகரும் தேவரீரே, திருவனந்தபுரமும் தேவரீரே, அனந்தபத்மநாப சுவாமியும் தேவரீரே, சர்வமும் தேவரீர் தான், அப்படிலாம் ஒண்ணும் இல்லை, தேவரீரை சேவிச்சதே போரும் அப்படின்னு சொல்லியிருக்கணும். என்னால் ஆச்சாரியனுடைய வியக்தியோ சிஷ்யன் எப்படி இருந்தார் என்பதோ அவருடைய அனுஷ்டானம் எப்படி இருந்ததோங்கிறத நம்ம பார்க்கிற பொழுது நமக்கு ஒரு ஆச்சரியம் ஏற்படும். நம்மளாலாம் அப்படி இருக்க முடியலையேங்கிற ஒரு வருத்தம் ஏற்படும். அதெல்லாம் நமக்கு இதை சொல்லிக்கொண்டு வருகிற பொழுதுதான் நமக்கும் கொஞ்சம் சம்பிரதாயத்துல கொஞ்சம் ரொம்ப ஊற்றம் ஏற்பட்டு அதன்பால் நாமும் ஈர்க்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா வர வேணும். அப்படி ஏதாவது ஒரு நேரத்துல வந்துதானே ஆகணும். அது வந்தால் அன்னைக்கே அது வரைக்கும் அந்த எம்பெருமானுடைய கிருப்பை நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா விழுந்துட்டு இருக்கும். அது வந்த பிற்பாடு முழுக்க அப்படியே விழுந்துடுத்துன்னா அதுக்கப்புறம் நமக்கு தாமரை கண்களால் நோக்காய் நம்ம ஆழ்வார் பாசுரத்தை அப்படியே ஸ்மரித்து கொண்டு இருக்கலாம். அப்பேற்பட்டதான பெருமை உடைத்தவர் தான் ஆளவந்தார். அவர் திருவரங்கத்திலே எழுந்துருள் இருந்தார். கடைசி தருணம் வந்தது. ஆளவந்தார்னு சொல்ற போதே இந்த ஆளவந்தார் எம்பெருமானாரை குளிர கட்டாட்சித்து முதல்வன் இவன் என்று தத்தேத்தி என்ன, அதாவது ஆளவந்தாருக்கு நாம் ஏகலைவன் அப்படின்னு சொல்லுவராம் எம்பெருமானார். இவர் ஆளவந்தார் திருவரங்கத்தில் எழுந்துருள் இருக்கார். காஞ்சிபுரத்துல அங்க எழுந்துருள் இருக்கார் நம்ம எம்பெருமானார், அதாவது இளையாழ்வார். அவர் அங்க இருந்திருக்கார். அதாவது யாதவ பிரகாஷர் இடத்துல காலக்ஷேபம்லாம் கேட்டுண்டு அங்க இருந்துருக்கார். அத்வைதியர் இடத்திலே காலக்ஷேபத்தை அங்க கேட்டு இருந்திருக்கார். அப்பதான் இவர் எப்படியா திருத்தி பணி கொள்ள வேண்டும் என்று ஆசை ஏற்பட்டது. இவர் இங்க கூட்டின்னு வரணும் அப்படின்னு நினைச்சிட்டு
இங்கிருந்து காஞ்சிபுரத்துக்கு எழுந்துள்ளினார். அங்க சேவிச்சுட்டு பெருமாளை தேப்பெருமாளை சேவிச்சுட்டு அப்படியே வந்து கொண்டிருக்கிற பொழுது கரியமாணிக்க பெருமாள் சந்நிதின்னு ஒரு சந்நிதி உண்டு. நம்ம அப்படியே உள்ள காஞ்சிபுரத்தில் எழுந்துள்ள இப்படி இடது பக்கமாக அப்படி பிரதட்சணமாக வர்ற பொழுது பார்த்தோம்னா முதல் பிரகாரம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கரியமாணிக்க பெருமாள் நடுவில் பெருமாள் சந்நிதி இருக்கு. அந்த சந்நிதியில வந்துட்டு இருக்கார். வருகிற பொழுது அங்கேயே எழுதி வச்சிருக்கா, எம்பெருமானாரை கட்டாட்சம் பண்ணினார் ஆமுதல்வன் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்கா. அந்த இடத்துல வருகிற பொழுது அப்படி யாதவ பிரகாசர் கோட்டி போகிறோம் விடு வந்துட்டு இருக்கார். இந்த பக்கம் ஆளவந்தார் வர்ற போது யாரு அப்படின்னு கேட்கிற போது அங்கே இளையாழ்வாரான்னா அதோ நெடுன்னு அப்படியே ஆதிசேஷனை போலவே சிவத்த திருமீனியோட சிகாநிவேசத்தோட அதி ஆச்சரியமாக, அதாவது முதுகு அதாவது நன்ன பெருத்தும் எடை சிறுத்துமாக நெடுநெடுன்னு சிவந்த திருமேனியோட வரக்கூடியவர் இவரே இளையாழ்வார்னு சொல்ல சடார்னு பார்த்தார். ஏன்னா நாதமுனிகள் எம்பெருமானாருடைய அதாவது பவிஷ்யதாச்சாரியர் நம்மாழ்வாராலே கொடுக்கப்பட்டதான அந்த திருமேனியை வச்சுட்டு இருக்காரு இல்லையோ, அவருக்கு தெரியறது. அதுக்கப்புறம் உய்யக்கொண்டான் மணக்கால் நம்பி ஆளவந்தார் வரைக்கும் அந்த திருமேனியை வச்சுட்டு இருக்காளோ இல்லையோ, அதை பார்த்து சேவிச்ச உடனே இவர் தானோ அவர் அப்படின்னு இவருக்கு தோற்றுகிறது. ஆம் முதல்வன் இவன் என்று தத்தேற்றி என் நாமுதல் வந்து புந்து நல்லின்கவி தூமுதல் பத்தற்கு தான் தன்னை சொன்ன என் வாய் முதல் அப்பனை என்ன மறப்பனோ என்ன ஆழ்வாருடைய அந்த திருவாக்கு, நம்ம ஆழ்வார் சொன்னதான திருவாக்கு முதல்வன் இவர் தான் நம்ம சம்பிரதாயத்தை இனிமே பிரவர்த்தகம் பண்ண வேணும் என்று ஆச்சாரியர் ஒரு சிஷ்யனை பார்த்து அனுகிரகம் பண்ணுகிறார். அதை விட ஒரு அனுகிரகம் வேற ஒன்றும் வேண்டாம். அந்த அளவுக்கு அவரை அனுகிரகம் பண்ணி அப்படி பெருமையாக வந்தவர். அதுக்கப்புறம் திருவரங்கத்தில் எழுந்துருள் இருந்தார். இப்போ அவருக்கு கடைசி தருணம், படுத்த படுக்கையில் சுவாமி நோவு சாத்தி கொண்டிருக்கார். சிஷ்யர்கள்லாம் வந்து கேட்குறா, இந்த மாதிரி சுவாமி நமக்கெல்லாம் தஞ்சமாக இருக்கக்கூடிய வார்த்தை சொல்லணுமே, தஞ்சமாக நாங்கள்லாம் தேவாள் பரப்பட்டு போயிடுதுன்னா தஞ்சமாக இருக்கிறதுக்கு ஒரு வார்த்தை சொல்லணுமே. நான் அப்போ சொல்கிறார் அவர் ஆளவந்தார், வீணையும் கையுமாக இருக்கக்கூடிய அந்தரங்கரா பெரிய பெருமாளே எல்லாம் என்று இருக்கக்கூடிய திருப்பானாழ்வாருடைய திருவடிகளையே உபாயோபயமாக பத்த வேணும் அப்படி சொல்லியிருக்கார். யாரு? ஆளவந்தார் சொன்ன திருவாக்கு. யாரு? பெரிய பெருமாளுடைய திருவடியே எல்லாமாக சர்வமாக எண்ணி இருந்ததான வீணையும் கையுமாக இருக்கக்கூடிய அந்தரங்கராக இருக்கக்கூடிய திருப்பானாழ்வாருடைய திருவடிகளே உபாயோபேயம் என்று கொள்ள வேணும்னு சொல்லியிருக்கணும்னா, திருவரங்கத்துக்கு போனால் திருப்பானாழ்வாரை சேவிக்காமல் வரக்கூடாது. அந்த திருப்பானாழ்வாரை சேவிக்கிற போது ஆளவந்தார் ஞாபகம் வரணும். என் அமுதினை கண்டகன்கள் மற்றொன்றினை காணான்னு சொன்னாரோ இல்லையோ, என் அமுதினை கண்டகன்கள் மற்றொன்றினை காணா அப்படின்னு சொன்ன பெருமை அந்த சொன்னதான திருப்பானாழ்வாரே எல்லாம் அப்படின்னு இருக்கணும்னு சொல்லியிருக்கார். அப்பேற்பட்டதான சுவாமி ஆளவந்தார். அந்த ஆளவந்தாருடைய சரித்திரத்தை சொல்லி முடிக்க முடியாது, வாசா மகோச்சரம். ஏதோ குறுகிய காலத்தில் சொல்லணும் அப்படிங்கிறத இந்த நிலத்தில் சொல்லி உள்ளேன். கேட்டு அனுபவிக்க வேணுமாக பிரார்த்தித்து கொண்டு ஆளவந்தார் திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டு அவர்களிடத்தில் இருந்த குணங்களிலே ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அப்படி நமக்கும் வர வேணுமாக அவருடைய திருவடிகளிலேயே அத்தையும் பிரார்த்தித்து கொண்டு அமைகிறேன். ஆழ்வார் எம்பெருமானாகிய திருவடிகளே சரணம், ஆளவந்தார் திருவடிகளே சரணம்.